பல்வேறு சின்னங்கள் என்ற தலைப்பில் சுவாமி விவேகானந்தர் ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து சில பகுதிகள். பிரதீகம், பிரதிமா என்று 2 சமஸ்கிருத சொற்கள் உள்ளன. பிரதீகம் என்றால் நோக்கி வருவது, நெருங்கி வருவது. எல்லா மதங்களிலுமே வழிபாட்டில் பல படிகளை பார்க்கிறீர்கள். இந்த நாட்டிலும், அதாவது அமெரிக்காவிலும், சிலர் மகான்களின் திருவுருவங்களை வழிபடுகிறார்கள். சிலர் குறிப்பிட்ட உருவங்களையும் சின்னங்களையும் வழிபடுகிறார்கள். வேறு சிலர் மனிதர்களை விட உயர்ந்த ஆவிகளை வழிபடுகிறார்கள். ஆவி வழிபாட்டில் ஈடுபடுவோரின் எண்ணிக்கை வேகமாக பரவி வருகிறது. அத்தகையோர் அமெரிக்காவில் சுமார் 80 லட்சம் பேர் இருப்பதாக நான் படித்தேன். இன்னும் சற்று உயர்ந்த நிலையில் உள்ள தேவதைகளையும் தெய்வங்களையும் வழிபடுபவர்களும் உண்டு. பக்தி யோகம் இந்த பல படித்தரங்களில் உள்ள வழிபாடுகள் எதையும் கண்டிக்கவில்லை. ஆனால் இவை எல்லாவற்றையும் பிரதீகம் என்ற பிரிவில் அடக்கிவிடுகிறது. இவையெல்லாம் பிரதீக வழிபாடு. இவர்கள் இறைவனை வழிபடவில்லை, ஆனால் இறைநிலைக்கு அருகில் உள்ளதான பிரதீகத்தை வழிபடுகிறார்கள். இவற்றின் வழியாக இறைவனை அடைய முயல்கிறார்கள். இந்த பிரதீக வழிபாடு நமக்கு முக்தி தந்து நம்மை சுதந்திரர்கள் ஆக்காது. எந்த பொருட்களுக்காக அவற்றை வழிபடுகிறோமோ அவற்றை மட்டுமே அது தர முடியும். எடுத்துக்காட்டாக, இறந்து போன தன் முன்னோர்களையோ நண்பர்களையோ ஒருவன் வழிபட்டால் ஒருவேளை சில சக்திகளோ சில செய்திகளோ அவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடும். வழிபடப்படுகின்ற அவர்களிடமிருந்து கிடைக்கும் அன்பளிப்பே வித்யை, அதாவது விசேஷ ஞானம். ஆனால் நமது மிக உயர்ந்த லட்சியமான முக்தி என்பது ஆண்டவனை வழிபடுவதன் மூலம் மட்டுமே கிடைக்க முடியும். புத்தரையும் இயேசுவையும் வழிபடுவது பிரதீக வழிபாடுதான். அது இறை வழிபாட்டிற்கு அருகில் உள்ள நிலை. ஒரு புத்தரையோ இயேசுவையோ வழிபடுவது மனிதனை காப்பாற்றாது. அவர்களை தாண்டி இயேசுவாகவும் புத்தராகவும் அவதரித்த கடவுளை அவன் அடைய வேண்டும். ஏனெனில் கடவுள் மட்டுமே நமக்கு முக்தி தர முடியும். இயேசுநாதரும் புத்தரும் கடவுளாகவே கருதப்பட வேண்டும். அவர்கள் பிரதீகங்கள் அல்ல, கடவுளே என்று தத்துவ ஞானிகள் சிலர் கூறுகிறார்கள். இந்த பிரதீகங்களை, அதாவது ஆண்டவனை அடையும் பல படிகளை ஏற்றுக்கொள்வதில், வழிபடுவதில் எந்தவித தீங்கும் இல்லை. ஆனால் இந்த பிரதீகங்களை வழிபடும்போது இறைவனை வழிபடுவதாக நினைத்தால் அது தவறு. இயேசுவை வழிபடுவதால் உய்ய முடியும் என்று ஒருவன் நினைத்தால் அது முற்றிலும் தவறு. ஒருவன் ஓர் உருவத்தையோ ஆவிகளையோ அல்லது இறந்து போன முன்னோர்களையோ வழிபட்டால் அவன் காப்பாற்றப்படுவான் என்று எண்ணினால் அதுவும் பிழையே. ஆனால் கடவுள் இதில் உள்ளார் என்ற கருத்துடன் எதையும் வழிபடலாம். உருவத்தை மறந்து அதில் கடவுளை காணுங்கள். கடவுள் மீது எந்த உருவத்தையும் புகுத்தக்கூடாது. ஆனால் நமக்கு பிடித்த எதில் வேண்டுமானாலும் கடவுளை புகுத்தலாம். அதாவது நீங்கள் வழிபடும் உருவமாக அவரை எல்லைப்படுத்தாதீர்கள். நீங்கள் வழிபடுகின்ற அனைத்து உருவங்களையும் அவரால் நிறையுங்கள். அப்போது ஒரு பூனையில் கூட இறைவனை வழிபட முடியும். பூனையை மறந்துவிட்டு அதில் கடவுளை பிரதிஷ்டை செய்யுங்கள். நீங்கள் செய்வது சரியாகும். ஏனெனில் கடவுளிடமிருந்துதான் எல்லாம் வருகின்றன. கடவுள் எல்லாவற்றிலும் உள்ளார். ஓர் ஓவியத்தை கடவுளாக வழிபடலாம், ஆனால் கடவுளை ஓவியமாக வழிபடக்கூடாது. கடவுள் ஓவியத்தில் உள்ளார் என்பது சரி, ஆனால் ஓவியமே கடவுள் என்பது தவறு. கடவுள் சிலையில் இருக்கிறார் என்பது மிகவும் சரி, அதில் ஆபத்து இல்லை. இதுதான் உண்மையான வழிபாடு. ஆனால் சிலை கடவுள் வெறும் பிரதீகம்தான்.